2 மனசு வேண்டாம் தெய்வ ஜனமே. அங்கே தீர்க்கதரிசி சொன்னா 2 மனசோட எத்தனை நாளைக்கு குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கள், பாகால் தெய்வமானால். ஒருவேளை விக்கிரக ஆராதனை மட்டும் இல்லை, உலக மனுஷர்கள், அவருடைய பேச்சுக்கள், உலகம் காட்டுகிற வழிகள் எல்லாமே தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. சொல்றாங்க 2 நினைவுகளோடு இருக்காதீங்க. ஒரே நினைவு, தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி வந்தார். இப்படி ஒரு தேவதூதன் மரியாளை தேடி வந்தது விசேஷமானது. ஒருவேளை ராகாப்பை தேடி வந்த பினகாசும் அந்த இடத்துல காலேப்பும் விசேஷமானவர்களோ, அங்கே ரூத் தேவனை தேடி போனது விசேஷமானதோ, அவைகள் எல்லாவற்றையும் விட நம்மை தேடி இயேசு வந்தது விசேஷமானது. நம்ம எல்லாம் வெளியேற பெற்றவர்கள். ஸ்திரீகளுக்குள்ளே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இது ஆன்லைன்ல பார்க்கிற நீங்க யாரா இருந்தாலும் கிறிஸ்துவை அறிந்திருந்தா, அவரை சொந்த இரட்சகராய் நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தா, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருந்தா, உங்களுக்கு மேல எத்தனை உயர்ந்த பதவிகளை வகிக்கிற ஆட்களாக வேணா இருக்கலாம், எத்தனை பரிசுத்தவான்களாங்கெல்லாம் பேசுகிற ஆட்களாக வேணா இருக்கலாம், எங்களை போல உங்களாலெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களா கூட இருக்கலாம். அவர்களை எல்லாரும் விட ஸ்திரீகளுக்குள்ளே நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க.